சின்ன சின்ன ஞாபகங்கள் சின்னவள் என் சிந்தையிலே, அத்தையென்று உன்னை அழைக்க அமுதூறுது என் நாவினிலே, வண்ண வண்ண பூங்காவில் அத்தை மடி மெத்தையிலே. இது யார் எழுதிய கவிதை தெரியுமா? ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமாரின் மகள் தீபா எழுதிய கவிதை. இளவேனில் பூக்கள் என்கிற தீபாவின் கவிதை தொகுப்பில் எழுதப்பட்ட முதல் கவிதையே அத்தை மடி மெத்தையடிதான். அத்தை ஜெயலலிதாவை நினைத்து தீபா எழுதிய இந்த கவிதைகள் ஜெயலலிதாவின் காதுகளில் எட்டியதா? பவர் ஸ்டார் கூட அப்பல்லோ மருத்துவமனைக்குள் போய் திரும்புகிறார். ஆனால் இரத்தபந்தமான ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவை அப்பல்லோவுக்குள் விடவில்லை. ஜெயலலிதாவின் மருமகள் தீபா என்ன சொல்கிறார்? 10 முறைக்கு மேல் அப்பல்லோவுக்கு போய்விட்டேன், அத்தையை பார்க்க அனுமதியுங்கள் என கெஞ்சி பார்த்து விட்டேன். மெயின்கேட்டை கூட தாண்ட முடியவில்லை. இரத்த சொந்தங்கள் எவரும் வந்து பார்க்க முடியவில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்பது கூட அறிந்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகி இருப்பது எவ்வளவு கொடூரம் என சொல்லி கண் கலங்குகிறார் தீபா. போயஸ் கார்டன் வீட்டில்தான் தீபா பிறந்தார். அவருக்கு அந்த பெயரை வைத்ததே ஜெயலலிதா தான். 3 வயது வரையில் அங்கேதான் வளர்ந்தேன். ராயப்பேட்டை வீட்டில் இருந்தபோது கூட போனில் அத்தை எங்களுடன் பேசுவார். அத்தை என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். பிறந்த நாளுக்கு எனக்கு பரிசுகள் கொடுத்திருக்கிறார். கார்டனுக்கு எப்போது வேண்டுமானாலும் போய் வருவேன். அந்த அளவுக்கு கார்டனில் நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். யார் கண்பட்டதோ தெரியவில்லை, அவரை சந்திக்க கூட முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என சொல்கிறார் தீபா. கடைசியாக அத்தையை எப்பொழுது பார்த்தீர்கள் என்று தீபாவை கேட்டபோது, 1995ஆம் ஆண்டு செப்டம்பரில் VN சுதாகரன் திருமணம் நடந்தது. அக்டோபரில் என் அப்பா இறந்து போனார். அதன் பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டன. நாங்கள் இருப்பது யாருக்கு பிரச்சனை என தெரியவில்லை. வழக்கம் போல கார்டனுக்குள் போய் வர முடியவில்லை. 2002ஆம் ஆண்டுதான் கடைசியாக அத்தையை பார்த்தேன். அதன் பிறகு அந்த ரோட்டு பக்கம் கூட போக முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை சிலர் ஒதுக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு பலமுறை அங்கே போனபோது விரட்டியடிக்கப்பட்டோம். நாங்கள் வந்து போன தகவலை கூட அத்தையிடம் சொல்லவில்லை. நான் அத்தையை பார்க்க வருவது சிலருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார் தீபா. அந்த சிலர் யார் தெரியுமா? சசிகலா குடும்பத்தினர்தான். 1996ஆம் ஆண்டு அத்தை கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அத்தையை போய் பார்த்து நலம் விசாரித்தேன். அதே போலதான் பரப்பன அக்ரஹார சிறையில் அத்தை அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலும் போய் பார்க்க முயன்றேன். அவர் ஜாமீனில் வந்தபோது கார்டனில் தொண்டர்களோடு கலந்து நின்றேன். அவரை நேரில் சந்திக்க முயன்று தோற்று போனேன். 100கணக்கில் கடிதங்களும் ஃபேக்ஸ்களும் அனுப்பியும் அது அத்தையின் கைகளுக்கு போய் சேரவில்லை என்று கூறினார். ஜெயலலிதாவை சந்திக்க விடாமல் ஏன் தடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அதுதான் புரியவில்லை. என்னை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் அத்தையிடம் தவறாகச் சொல்லி நெகட்டிவான செய்திகளை பரப்பி இரத்த பந்தங்களிடையே பிரிவை ஏற்படுத்திவிட்டார்கள். அத்தையை சந்திக்க முயன்றால் உங்களை மேடத்துக்கு பிடிக்கவில்லை, சொந்த பந்தமே வேண்டாம் என சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அத்தை அப்படி நடப்பவர் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் வந்தால் யாருக்காவது பாதிப்பு வரும் என்று நினைக்கிறார்கள் போல. இரத்த உறவுகளான எங்களை மட்டுமே சந்திக்க விடாமல் தடுப்பது எதற்காக என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் உள்ளே வந்தால் அவர்களின் ரிலேஷன் கட்டாகிவிடும் என நினைக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். சோல் புரொப்ரைட்டர் மாதிரி அத்தைக்கு தனி உரிமையாளராக இருக்க விரும்புகிறார்கள். அதற்கு முட்டுக்கட்டைகள் விழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்று கூறுகிறார் தீபா. என் அப்பா வெயிட் லிப்டிங் செய்து கொண்டிருந்த போது எலும்பு முறிந்து விட்டது. விஷயத்தை கேள்விப்பட்ட அத்தை உடனே டாக்டர் சொக்கலிங்கத்துக்கு போன் செய்து அண்ணனை பார்க்கச் சொன்னார். அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதில் அக்கறை காட்டிய அத்தை தன் உடல்நிலையை பற்றி நிச்சயம் அக்கறை கொண்டிருப்பார். ஆனால் தன்னுடைய உடல் நலத்திற்காக அவர் மருத்துவமனைக்கே செல்லவில்லை. அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவர் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் இந்த அளவுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார். அவரின் உடல்நிலையில் அக்கறை காட்டாமல் இருந்தது புரியாத புதிராக உள்ளது. இப்போதுதான் அத்தையை பார்க்க முயல்வது போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு மேலாக அவரை சந்திக்க முயன்று வருகிறேன். அத்தையின் பாசத்திற்காக ஏங்குகிறேன். இப்போது அவர் உடல்நிலை குன்றியிருக்கும் நிலையில் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்கிற கவலைதான் எனக்கு இருக்கிறது என்கிறார் தீபா.